வைப்புக்குரிய பிஜே அவர்களே, நான் ஒரு இறைமறுப்பாளன் காபீர், சொந்த ஊர் குடவாசல். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஊரில் எத்ராஜ் திருமண மண்டபத்தில் நீங்கள் பதிலளிக்கிற பங்கன் கலந்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் அல்ல, முஸ்லீம்களுக்கும் பெண்களுக்கும் பதிலளித்தீர்கள். நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது என்னுடைய தலையில் ஒரு கர்ச்சீப் கட்டிவிட்டு உள்ளே வந்தேன். அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறையில் இடஒதுக்கீடு என்றால் என்ன ஒரு விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். போன ஆண்டு கார்கில் போர் விளக்கம் அளித்தீர்கள், அதில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா என்னுடைய சொந்த ஒரு குடவாசல் ஒரு சிறிய தொழில் செய்து நடத்தி வருகிறேன். என்னுடைய 100 நண்பர்கள் இருந்தார்கள்னா 80 நண்பர்கள் முஸ்லிம் சகோதரர்கள். நான் காபீர், ஆனால் எனக்கு சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள். ஆனால் என்னுடைய நல்ல நிலைமைக்கு வருவதற்கு காரணம் நான் முஸ்லிம் சகோதரராக தான் வந்தேன். நான் ஒரு ஹராமான தொழில் ஈடுபடவில்லை. ஒரு சாதாரண சைக்கிள் கம்பெனி வைத்து நடத்தி வந்தேன். நான் பல தவறுகள் செய்யவில்லை. ஒரு சிறிய மது அருந்து கொண்டிருந்தேன். என்னை இந்த அளவுக்கு இது கராமான செயல், இதை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இஸ்லாம் இப்படி சொல்கிறது என்று என்று சொன்னவர்கள்லாம் முஸ்லிம் நண்பர்கள். நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு 5 வருட காலமாக தீய கட்டங்களை விட்டுவிட்டு ஆண்டவனுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய நண்பர் 80 பேர் நண்பர்கள் என்னுடைய கடைக்கு வரும்போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு வார்த்தை உயர்ந்த வார்த்தை. ஒரு திருமண வீட்டில் போய் சொல்லலாம், ஒரு இறந்து போய்விட்டார்கள் அந்த வீட்டில் போய் சொல்லலாம், ஒரு தீப்பிடித்து விட்டு ஒரு வீடு எரிந்து விட்டது மறுநாள் காலையில் அந்த வார்த்தை சொல்லிவிட்டு உள்ளே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வார்த்தை நான் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருப்பி அலைக்குஸ்ஸலாம் என்று சொல்வது கிடையாது. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்குஸ்ஸலாம் என்றால் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் நாங்கள் சொல்றோம். அவங்க திருப்பி அதே உங்களுக்கு உண்டாகட்டும் சொல்றார்கள். அதை நான் தெரியாமல் இருந்தால் அவர் தெரியவில்லை, நான் சொல்லக்கூடாது என்று நான் புரிந்து கொண்டு எனக்கு தெரியும் என்று அவர்களுக்கு தெரியும். நான் 80 மக்கள் அதாவது என்னுடைய நண்பர்கள் வீட்டில் எந்த காரியம் தான் நான் முன்னாடி போவேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வெடிகுண்டு வெடித்து கூட என்னுடைய நண்பர்கள் 12 பேர் போலீஸ் தேடி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு இந்து, அதை நான் ஒரு தவற நினைக்காமல் ஒவ்வொரு வீடும் சென்று உங்கள் பையனுக்கு ஆபத்து வந்து விட்டது, சம்பந்தமே இல்லை, சின்ன பையனா இருப்பான், போலீஸ் பிடிச்சி உள்ள போடுறான். அப்போ நான் என்ன செய்ய போய் தயவு செய்து ஒரு காவல்துறை கோச்சிக்காதீங்க, என்னோட வேலையை சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் போய் உங்க பிள்ளைக்கு ஆபத்து தயவு செய்து மறைச்சுவேன்னு சொல்லிட்டு இவங்க பையனை அங்க மாத்தி அவ்வளவு செஞ்சிருக்கிறேன். ஒரே ஒரு பையனை மட்டும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த பையனை நான் என்னோட சொந்த பேர்ல பெயில் எடுத்தேன் நாகப்பட்டினம் கோர்ட்ல. அவ்வளவு மக்கள் நான் ஏத்துக்கும் போது ஆனா என்ன ஏன் திருப்பி சலாம் சொல்ல மாட்டாங்க? ஒரு நிமிஷம், என்ன ஏத்துக்கலையா இல்ல உங்க மார்க்கத்துல நீங்க திருப்பி சலாம் சொல்லக்கூடாது, ஒரு இறைமறுப்பாளன் காபீர் என்று நீங்க சொல்லுங்க, தயவு செய்து விளக்கு விட்டுங்க. நான் இந்த 10 வருஷத்து பிரச்சனை 8 வருஷத்துக்கு முன்னாடி எத்ராஜ் மண்டபத்தில் கேட்டிருப்பேன். ஆனா நான் இப்ப நீங்க சொல்ல இது மாதிரி மாட்டு சகோதரர்களுக்கு கேள்வி அன்னைக்கு கேட்டிருப்பேன். இதை கேட்ட அவங்க சிரிச்சுக்கிறாங்க. என் நண்பர்கள்ட்ட அவங்க திருப்பி சலாம் சொல்லணுங்கிற என் மனசுல உள்ள ஒரு இதுல நான் போன்ல கேட்பேன். நான் சலாம் சொன்னப்ப சலாம் சொல்லுவாங்க, ஆனா முடிக்காம சலாம் சொல்ல மாட்டாங்க. நான் இந்த ஆயிரம் நான் என் மனசுல வேதனை இருக்கு, ஆனா அவங்களை விட்டுற மாட்டேன். எனக்கு நீங்க உனக்கு நான் உதவி செஞ்சேன்னா எனக்கு நீங்க உதவி செய்யணும், ஆட்ட வயசு அந்த எண்ணத்துல இருந்துட்டு இருக்கேன். தயவு செய்து நல்லா விளக்கமா சொல்லுங்க. ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அறிமுக உரை சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக உங்களுக்கு தான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேன் அப்படிதான் சொன்னேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சலாம் என்ற முகமன் இருக்கு பாருங்க, இது எந்த முகமனை விடவும் ஒரு சிறந்த முகமன். இது முஸ்லீம் மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு உள்ள முகமன் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட பயன்படுத்துறதுக்கு தகுதியான முகமன். எப்படி தகுதியானது? நான் மற்றதை ஒரு விமர்சனம் பண்ணி நினைச்சுக்க கூடாது. ஒரு குட் மார்னிங் சொல்றோம், நல்ல காலைன்னு அதுக்கு அர்த்தம். ஒரு இளவு வீட்டுல போயிட்டு நல்ல காலைன்னு சொல்ல முடியுமா? ஏன்டா இதாட நல்ல காலை, செத்து போயிருக்கிறான் என் வீட்டுல, நல்ல காலைங்கிற கெட்ட காலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவான். அதே நேரத்தில் ஒரு இளவு வீட்டுல போய் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவனுக்கு சாந்தி தேவை. ஒருத்தர் இறந்து கிடக்கிறாருன்னு சொன்னா அந்த வீட்டிலையும் போய் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நோயாளி இருக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி, அவருக்கு சாந்தி தேவை.
கல்யாண மாப்பிள்ளையா இருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். இந்த சாந்தி வந்து எல்லா நேரத்துக்கும் யூஸ் ஆகும், எந்த நேரத்திலையும் மாத்தாம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த குட் மார்னிங் எல்லாம் அது கூட பகலுக்கு ஒண்ணு ராத்திரிக்கு ஒண்ணு மாத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி மாத்தினா கூட சில நேரங்களில் சொல்ல முடியாத, சில நேரங்களுக்கு அது பொருந்தாம போயிடும், அப்படி இருக்குது. அதே மாதிரி நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனிதன் வந்து தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துது. வணக்கம்னா நான் வணங்குறேன்னு அர்த்தம், கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஈக்குவலா சில இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. பல இடங்கள்ல கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்களுக்கு செய்யறது மட்டும்தான். இவர் வணக்கம் தலை மட்டும் அவர் ஆட்டுவாரு, மேல உள்ளவர் தலையாட்டிக்குவாரு, கீழே உள்ளவர் வணக்கையா இப்படி உள்ளதுக்கு போயிடுச்சு. மனிதன் வந்து தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணப்படுது. சில பேர் சமமா வணக்கம்னுக்குவாங்க, வணக்கம் வணக்கம்ன்ற ஆட்கள் உண்டு. அது நட்பு ரீதியா உள்ளவங்களுக்கு சரியா வந்துருது. மேலையும் கீழே இருக்குன்னு வைங்க, கீழே உள்ளவர் வணக்கம் சொன்னா மேல உள்ளவர் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டார். ஒரு கான்ஸ்டபிள் போய் போலீஸ் அதிகாரிக்கு வணக்கங்கிறாரு வைங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, வணக்கம் சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவாரு, இதான். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியா இல்ல, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று வேணும். இதுல யாரும் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. உனக்கும் சாந்தி நான் பிரார்த்திக்கிறேன், எனக்கு சாந்திக்கு நீ பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு உள்ளது. இது எல்லாரும் பயன்படுத்தணும். நபிகள் நாயகம் அவர்கள் வந்து சொன்னாங்க, அழகா டாக்டர் ஐயா அவர்கள் கூட ஒரு வாசி காட்டினாங்க, உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சொல்லி நல்ல அண்டர்லைன் கொடுத்து வாசி காட்டினாங்க அந்த டாக்டர் ஒருத்தர் வாசிக்கும் பொழுது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப சலாங்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் அந்த சாந்தி கிடைக்கணும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். முஸ்லீம்கள் அறியாமையினால இப்படி சொல்லாம போன உடனே அவங்களும் வணக்கம் நமஸ்தே வடநாட்டு சொல்லலாம் சொல்றாங்க. இதை நீங்க சொல்லி பழகி இருந்தீங்கன்னா மற்ற மக்களும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற அழகான வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நிலைமை வரும். இது யாரு எந்த ஒரு மரியாதையும் யாருக்கும் போகாதுங்க. வணக்கங்கள்ல மரியாதை போயிடுது. நான் இப்படி இவனை போய் வணக்கங்கிறது, இவனை போய் வணங்குறது அப்படி நினைக்குவேன். சின்ன ஆளை போய் சின்ன ஆளு போய் பெரிய ஆளு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சாந்தி உண்டாகட்டும் யாருக்கும் சொல்லலாம், உங்களுக்கு சாந்தி விட்டா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சின்ன பிள்ளை பெரிய ஆளு அந்த வித்தியாசம் இல்லை. அப்படி ஒரு அழகான வார்த்தை. ஒரே ஒரு விஷயங்க முஸ்லிம்கள் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். இந்த சலாமுன்னு லாவை எடுத்துட்டீங்க வைங்க, எடுத்துட்டு அஸ்ஸாமுன்னு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறதுக்கு பதிலா அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லலாம். அவசரத்தை சொல்லும்போது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, இவன் வருவான் வேணும்னு குசும்பு பண்றதுக்காக வேண்டிய வந்து நபிகள் நாயகத்தை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸலாமு சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு சொல்றது என்னவா இருக்கு, அஸ்ஸாமு அலைக்கும் அப்படிமா. சாமுண்டா சாவு நாசம் அர்த்தம், சலாமுன்னா சாந்தி, சாமுண்டா நாசம் அர்த்தம், அஸ்ஸலாமுன்னா சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம், அஸ்ஸாமுன்னா நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். அவன் வந்து என்ன செய்வான், அஸ்ஸாமு அலைக்குமா. நபிகள் நாயகம் பார்த்த முதல்ல விளங்கல, அவங்க காதுல கரெக்டா புரியல, ஒழுங்கா தான் சொல்றாங்க. அப்புறம் கூர்ந்து பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க, கூர்ந்து பார்த்தா இவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல அஸ்ஸாமு அலைக்கும்ங்கறான். அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, அவனுக்கு மட்டும் அலைக்கும் உனக்கு அதே மாதிரி உண்டாகட்டும் என்னன்னு சொல்லல, அந்த வார்த்தையை கூட சொல்லாம அதையும் நான் திருப்பி சொல்ல அஸ்ஸாமு அலைக்கும்ங்கறான்ல, அவனுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணதுனால அலைக்கும் உங்களுக்கும் அதே வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவ்வளவுதான். இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது யாருக்கு சொன்னது, வேணும்னு அதுல குசும்பு பண்ணவனுக்கு சொன்னது. கெட்ட எண்ணத்துல வந்துகிட்டு கிண்டல் பண்றான் அவனுக்கு சொன்னது. நல்ல எண்ணத்துல சகோதரர் அருமையா ஆர்வமா கேட்டிருக்காரு, அவரு அஸ்ஸலாமு அலைக்கும் முந்திக்கிட்டு சொல்றாரு, அதை கேட்டுட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லாட்டி அது அறியாம சொல்லி பழவுங்க. மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களுங்க எதெல்லாம் நல்லது இருக்குதோ அவங்கள விரும்புறாங்க, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர்கள் நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம சகோதரர்கள் தயாரா இருக்கிறாங்க, நீங்க என்னமோ நீ எனக்கு மட்டும் உள்ளது அப்படின்னு சொல்றீங்களா, அது தப்பு. இது பொது உடைமையான மார்க்கம். இதுல உள்ள நல்லதை எல்லாரும் எடுத்துக்கலாம். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிடுறேன். சரியா? சரி, இனிமே சொல்லுவார்கள், இனிமே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்லுவார்கள். இஸ்லாம் மதம் நபிகள் நாயகத்தினால உண்டாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மதம் தான். குர்ஆன் என்பது உலக மக்களுக்கு ஒரு மதத்துக்கு சொல்லப்பட்டத நூல் அல்ல. அதை படித்து பார்க்கும்போது அந்த கொள்கையை எவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் இஸ்லாம் பரிசுத்தமானவன். அப்படிதான் குர்ஆன் இருக்கின்றது. அப்படி அந்த இஸ்லாம் மதத்தில் சுதந்திர இந்தியா விடுதலை காலத்தில் முஸ்லிம் மக்களுடைய தொண்டுகள் பெருவாறு ஆற்றியுள்ளார்கள். ஆனால் தற்சமயம் தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களால் வெடிகுண்டு பிரச்சாரங்கள் நிறைய நடந்து இந்த மதத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் நல்ல முறையில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு தேவையான, இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. இது
என்ன கேட்டா முஸ்லீம்னு சொன்னாலே வெடிகுண்டுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு, நிலைமை ஆயிடுச்சு. அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? முஸ்லீம்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில இறங்கலாமா? அப்படித்தான் இஸ்லாம் போதிக்குதா? இதை வந்து முஸ்லீம்களும் தெரிஞ்சு கொள்ளணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் தெரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டத்திலையும் அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியது வழங்கப்படவே இல்லை. ஆட்சியாளர்கள் தான் அதிகாரம் செலுத்தணும். அதிகாரத்தை அவரவர் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுக்கவே இல்லை. இப்ப திருடுனால் கையை வெட்டணும் இருக்குது. ஒரு திருடரை நீங்க பார்த்து போட்டீங்க, நீங்க வெட்ட முடியாது. திருடுனால் கையை வெட்டணும் இஸ்லாம் சொல்லுது. யாரு வெட்டணும்? கவர்மெண்ட் வெட்டும். கவர்மெண்ட் அது அரசியல் சட்டம் ஆக்கணும். விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை இஸ்லாம் சொல்லுது. கற்பழிப்புக்கு மரண தண்டனை இஸ்லாம் வடுமையா சொல்லுது. அதுக்காண்டி கற்பழிச்சவனை பிடிச்சி நீங்க பிடிச்சி வெட்டிட முடியாது. அதை போய் நிரூபிச்சு சந்தேகமார பண்ணி கவர்மெண்ட் தான் அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணுமே தவிர தனித்தனி நபர்கள் சட்டங்களை கையில் எடுத்துக் கொள்வது என்பதை இஸ்லாம் வந்து ஒரு காலத்தில் ஏத்துக்கிறவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த நாட்டிலேயே எங்கேயுமோ நமக்கு பிரச்சனைகள் வறுமையானால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் போராடணும், குரல் கொடுக்கணுமே தவிர நாங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி எடுப்பதை முதல்ல இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கல. இது நீங்க விளங்கிக்கணும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏராளமான போர்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான போர்கள் வந்து வழியே வந்த போர், அவர்களா படை திரட்டி வந்ததுனால நடந்த போர் தான். அந்த போர்க்களங்கள்ல சண்டையிடும் பொழுது கூட நபிகள் நாயகம் சில சரத்துக்களை எங்களுக்கு சொல்றாங்க. என்ன சரத்து? போர்க்களங்களில் கூட உங்களை எதிர்த்து சண்டையிட வந்திருக்கிறார்களே அந்த நேரத்தில் கூட மதகுருமார்களை கொன்று விடாதீர்கள், போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளாதீர்கள், போர்க்களத்தில் கூட சிறுவர்களை கொள்ளாதீர்கள். போர் நடக்கும் பாருங்க, வார்ல வந்து எந்த தர்மமும் கிடையாதுங்க. போர்ல வந்து உலகத்துல யாருமே போர்ல தர்மத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. போர் என்று சொன்னாலே எல்லா தர்மங்களையும் மீறுவதுதான். யாரையும் கொல்லலாம், போர்னா கொல்லுவதான போர். போர்ல போய் மாலையா போட முடியும்? சாதாரணமா கொல்லக்கூடாது, போர்ல கொல்லலாம். சாதாரணமா யார் சொத்தையும் எடுத்துக்கிற கூடாது, போர்ல ஒரு நாட்டை எடுத்துக்கலாம். அப்ப போர் என்பது எல்லா தர்மங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக கருதப்படுது உலகத்துல. நபிகள் நாயகம் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னு கேட்டா, போர்ல கூட ஒரு புது நெறிய புகுத்தினாங்க. போரில் கூட பெண்களுக்கு சேதம் வரக்கூடாது, போரில் கூட சிறுவர்களுக்கு சேதம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நம்ம வெடிகுண்டெல்லாம் வைக்கிறாங்கன்னு வைங்க, இதுல செத்ததெல்லாம் யாரு? என்ன? பெண்கள், அப்பாவிகள், இவனோட எந்த வம்புக்கும் வராதவர்கள், தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்த மக்கள், ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள், பிரயாணம் செய்வதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவர்கள், இவர்களை வந்து அழிக்கிறதுக்கு எவன் அனுமதி கொடுப்பான்? இதை எந்த மார்க்க அனுமதிக்குத? இஸ்லாம் இதை ஒத்து போர்ல கூட செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை சாதாரணமாக செய்த சில பேர் செஞ்சதுனால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. முஸ்லிம்கள் இதை சுமக்க வேண்டியது வந்துருச்சு. அதனால வெடிகுண்டையோ அல்லது அப்பாவிகளுக்கு துன்புறுத்துறதையோ ஒரு காலத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிறாரு. ஒண்ணுங்க, அது முஸ்லிமுக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கு சேர்த்தே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னுடைய சொத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கௌரவத்தை காக்கும் விதமாக நீ களத்தில் இறங்கி போராடலாம். இப்ப நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், என்னை எதிர்த்து கத்தியில குத்துற கூட்டம் வர்றான், திருப்பி குத்தி சாவடிக்கலாம். நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். இது முஸ்லீமுக்குள்ள கட்டளை இல்ல, மனுஷனுக்குள்ள கட்டளை. இது முஸ்லீமுக்குன்னு சொல்லல. பொண்டாட்டி போயிட்டு இருக்கிறான், அந்த பொண்டாட்டியை கற்பழிக்கிறதுக்கு 4 பேர் வர்றாங்க, ஏன்னு கையை ஒரு திக்க கூடாது, எதுக்கு சாவுடா. அந்த நிலைமை வந்த பிறகு நீ என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணி சாவணும். இன்னும் 4 பேரையும் காலி பண்ணு, இல்லைன்னா நீ சாவு. அப்படி செத்தால் இறைவனுக்காக நீ உயிர் தியாகம் செய்தாய், கடவுளுக்கு தியாகம் செய்தாய் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளும். அக்கிரமத்தை காணும் பொழுது நமக்கு சக்தி இருக்குமையானால் அக்கிரமத்தை தடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த உத்வேகத்தை இஸ்லாம் முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லல, எல்லா மனுஷனுக்கும் சொல்லுது. நம்ம பார்க்கிறோம், ஒரு பஸ்ல போறோம், 60 பாசஞ்சர் இருக்கிறோம். ஒரு பஸ்ல பாசஞ்சர் 60 பேருங்க, 2 பேர் ஏறுறான். இந்த கதவுல ஒருத்தன், அந்த கதவுல ஒருத்தன், ஒரு கத்தி தான் வச்சிருப்பான். டாய் எல்லாம் கலட்டு, கழுத்துல உள்ளலாம் கலட்டு, கையில உள்ளதெல்லாம் கலட்டுன்னு கழட்டி கொடுத்துரும். 60 பேர் இருக்கிறவங்க 2 ரவுடி வந்து அக்கிரமக்காரன் 60 பேரையும் மிரட்டுறான். இந்த கத்திக்காக வேண்டி, இந்த உசுருக்காக வேண்டி, இந்த ரத்தத்துக்கு பயந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்? 2 பேர் புட்டிச்சு கரவாலை புட்டிச்சு நெருக்கி சாவடிச்சிருந்தா கொள்ளடிக்கிற தைரியம் வருமா? 60ல 2 மனுஷன் இல்லங்க, 60 உட்கார்ந்து இருக்கிற ஜடங்கள் தான் உட்கார்ந்து இருக்கே தவிர உசுரோட உள்ள 2 பையன் இல்லங்க.
ஏன்டா சாக வேண்டிய அக்கிரமம் வர்றான், இது விட்டுட்டு போறதுனால தைரியம் வருது. எல்லாம் ஓடுற பஸ்ல கொள்ளடிக்கிறான், ட்ரெயின்ல கொள்ளடிக்கிறான். என்ன காரணம்? இந்த மாதிரி வன்முறையை கண்டால் நல்லவர்கள் பயப்படக்கூடாது, நல்லவனுக்கு வன்முறைக்காரன் பயப்படணும். எந்த நிலை உண்டாகணும் கேட்டா, நல்ல மனுஷனை பார்த்து வன்முறைக்காரன் பயப்படணும். இப்படி உங்களுக்கு பஸ்ல போகும்போது கொள்ளடிக்க வந்தா ஃபைட் பண்ணு, 2 பேர் எந்திரி, செத்தாலும் பரவாயில்ல, கத்தியை புடுங்கு. 60 பேரை ஒரு இடத்துல குத்த முடியாது, 2 பேர் பிடிச்சா எல்லாம் வந்து சேருவான். பிடிச்சிட்டோம்னா நாளைக்கு ஏறுவானா? அப்ப இந்த மாதிரி போராட்டத்துல எல்லாம் செய்யணும் இஸ்லாம் போதிக்குது. முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, பொண்டாட்டியுடைய மானத்தை காப்பாற்ற புருஷனுடைய கடமை, அவன் சொத்தை காப்பாற்ற அவனுடைய கடமை, தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை காப்பாற்ற அவனுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்காக ஃபைட் பண்ணுன்னு சொல்லக்கூடியது ஒன்றை தவிர வேற எந்த இடத்துலயும் உங்களை ஆயுதம் எடுக்க சொல்லல இஸ்லாம். உங்களையோ உங்க சொத்தையோ உங்க மானத்தை கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு கோழைத்தனமா இருக்காதே, வீரமாயிரு, வீரமரணம் அடைஞ்சு போன்னு சொல்லி சொல்லுதே தவிர வேற இடத்துல சொல்லல. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் உங்கள்கிட்ட நியாயம் கேட்கிறேன். இப்ப முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட நான் கேட்கிற நியாயம், இவன் வெடிகுண்டு வச்சான் இல்லன்னு சொல்லல, கோயம்புத்தூர் நடந்துச்சு, உண்மைதான். ஆனால் இந்த மாதிரியான கலாச்சாரத்தில் உலகம் முழுசும் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கான், எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த செயலை அவர்களுடைய மதத்தோடு யாரும் சம்பந்தப்படுத்த மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் செய்தால் மாத்திரம்தான் மதத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க. இப்ப முஸ்லீம் குண்டு தீவிரவாதிங்கிறிய, இஸ்லாம் சொல்லி வச்சா முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லு, அவனுக்கு எதுக்கு மதத்தை அடையாளப்படுத்தணுங்கிற, வெறும் தீவிரவாதின்னு சொல்லுங்க. கொண்டு வச்சவன தீவிரவாதின்னு சொல்லு, பயங்கரவாதின்னு சொல்லு, அயோக்கியன்னு சொல்லுங்க, அது நியாயம். அவனையா முஸ்லீம் அயோக்கியன்னு சொல்றீங்க? முஸ்லீம் பயங்கரவாதின்னு சொல்றது என்ன நியாயம்? விடுதலை புலிகள் வன்முறையில் ஈடுபட்டாங்க, அவருடைய போராட்டத்தினுடைய காரணங்கள் நியாயமோ நியாயமில்லை, அந்த டாபிக் வரல. இதே தமிழ் மண்ணில் வந்துகிட்டு வெடிகுண்டு பண்ணாங்களா இல்லையா? ஏன் அவர்களை யாராவது நம்ம இந்து தீவிரவாதி தமிழ் தீவிரவாதி யாராவது சொன்னாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே மாதிரியான காரியத்தை அஸ்ஸாமில் நடந்துகிட்டு தான் இருக்குது. உல்பா தீவிரவாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேர் உல்பா தீவிரவாதி தானே தவிர அவங்க சார்ந்த மதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது. நக்சலைட்டுகள் பண்றாங்க, நக்சலைட்டுகள் உங்களுக்கு சொல்றமே தவிர அவங்களுடைய மதம் சேர்க்கிறோமா சேர்க்க மாட்டேங்கிறோம். உலகளாவிய அளவுல எத்தனையோ நாடுகள்ல, வியட்நாம்ல பயங்கரங்கள்லாம் நடந்துச்சு ஒரு காலத்துல. அவர்கள் வியட்நாம் தீவிரவாதிகள் தான், அவர்களுக்கு என்ன செய்யப்படல, அவங்க மதம் சேர்க்கப்படல. முஸ்லீம் எவனாவது ஒருத்தர் செஞ்சான்னு சொன்னா மாத்திரம் எதற்காக இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது? எனக்கு விடை தெரியாத கேள்வி இது. அவனை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் இஸ்லாமே இதை சொல்லுங்கிற மாதிரியான எண்ணம் உண்டாகுது. எல்லாரும் சேர்ந்து அவனை வெறும் பயங்கரவாதி சொல்லி பாருங்க. ஏன் அவனை சேர்ந்து எல்லாம் நான் கேட்கிறேன், வெடிகுண்டு வச்ச உடனே எந்த இஸ்லாமிய அமைப்பு அவர்களை ஆதரிச்சிச்சு? இந்த அயோக்கியர்களை எல்லாரும் கண்டிச்சோமா இல்லையா? எல்லாரும் கண்டிச்சோம். முஸ்லீம் இயக்கங்கள் அவ்வளவு பேரும் கண்டிச்சாங்க, முஸ்லீம் சமுதாயம் அவ்வளவு பேர் வந்து போனாங்க. பள்ளி வாசல்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல நடத்துற உரைகள்ல இது அக்கிரமம், இது அநியாயம், இப்படி எல்லாம் செய்யறத இஸ்லாம் ஒத்துக்கலன்னு சொற்பொழிவு ஆட்டினாங்க எல்லா பள்ளிவாசல்கள்லையும். நாங்க யாருமே ஆதரிக்காம இருக்கும் பொழுது அது ஏன் எங்கள் மதத்தோடு தொடர்புபடுத்துறாங்க? பத்திரிகையாளர்கள் ஏன் இப்படி செய்ய எங்களுக்கு புரியவே இல்லை. அதாவது பயங்கரவாதியை மட்டும் பாருங்க, திருடுறான்னு சொன்னா திருடன்னு சொல்லணும். முஸ்லீம் திருட இந்து திருடெல்லாம் கிடையாது. அவன் முஸ்லீமா இருந்தா திருடி இருக்க மாட்டான், அப்படித்தான் சொல்லணும். அது மாதிரி கொலகாரன் முஸ்லீம் கொலகாரன், முஸ்லீம் கடத்தல்காரன், முஸ்லீம் இதெல்லாம் தேவையா? முஸ்லீம் பச்சாரன் இது எதுக்கு தேவை? அவனை அவன் செஞ்ச செயலோடு சம்பந்தப்படுத்துங்க, அவனுக்கு தொடர்பு இல்லாத மதத்தோடு சம்பந்தப்படுத்தாதீங்க. படுத்துறாங்க என்னன்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை. நாங்க எந்த வகையிலும் ஆதரவா இல்ல. 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு 200 பேர் இப்படி இருப்பான், இவ்வளவுதானுங்க. 20 கோடி முஸ்லீம் இந்தியாவில் இருக்கிறாங்க, ஒரு 200 பேர் சதவீதத்தில் வரவே வராது, எந்த பிரச்சனையும் அடங்காது. அப்படிப்பட்ட சில பேர் செய்யறதை நாங்கள் சுமக்கிறோம். அவனும் தப்பு தான் செய்யறான், நாங்க ஆதரிக்கல. அதுக்காக வேண்டி மதத்தோட தயவு செய்து சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றும் ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். இது மாதிரி இதை நீங்களே எதிர்க்கணும், கண்டிக்கணும்.